ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் செல்லையே முத்து எப்படியோ மீனா செஞ்ச 500 மாலையுமே ஒரு வண்டியில் ஏற்றி சீக்கிரமாக போய் அங்கே சேர்த்துருன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டா கரெக்டாக சிட்டியோட ஆளுங்க முத்துவை எப்படியாவது அந்த அரசியல்வாதி கிட்ட மாட்டிவிட்டு எப்படியாவது முத்துவை பழி வாங்கணுன்ற காரணத்துக்காக அவங்க பிளான் போட்டபடியே அந்த கல்யாணத்துக்காக 500 மாலையுமே கொண்டு போயிட்டு இருக்க வண்டியை வழி மறைச்சி அந்த டிரைவரை டைவர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மாலையோட வண்டியவும் சேர்த்து கடத்திட்டு போயிடுறாங்க. உடனே இதனால பதறி போன அந்த டிரைவருமே உடனடியா இந்த சீரியஸான விஷயத்த முத்துக்கு கால் பண்ணி சொல்லவே உடனே முத்துவும் என்ன பண்றதுன்னே தெரியாம ஃபர்ஸ்ட் அந்த அரசியல்வாதிக்கு தான் கால் பண்ணி இந்த வண்டி திருடு போன விஷயத்த சொல்றாங்க. ஆனா அந்த அரசியல்வாதியோ முத்து சொல்றது கொஞ்சம் கூட நம்பாம கண்டிப்பா இவன் எதிர்கட்சிக்காரங்க கிட்ட பணம் வாங்கி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி தன்னை அவமானப்படுத்தணுன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க மேல ரொம்பவே கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம முத்துக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்து அந்த டைம்குள்ள மாலை மட்டும் அவங்கள வந்து சேரல கண்டிப்பா முத்து ரொம்ப பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள செம்மையா பயங்காட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முத்துவோ அந்த அரசியல்வாதி கிட்ட எவ்வளவுதான் உண்மையை எடுத்து சொல்ல ட்ரை பண்ணாலும் அந்த அரசியல்வாதி முத்துவை நம்புற மாதிரியே தெரியல. அதனால முத்து பேசாம நம்மளே அந்த மாலையை கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு மீனாவோட சேர்ந்து அவங்களோட ஆட்டோல அந்த வண்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா தூரத்துல அந்த வண்டியை பார்த்துடவே உடனே அங்கேயே போன முத்து அவங்களோட ஆட்டோ மூலயமா அந்த வண்டியை வழிமறைச்சு அங்க இருக்க அந்த டிரைவர் கிட்ட செம்மையா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே சிட்டியோட நிறைய ஆளுங்க அங்க வந்துடவே இதை பார்த்த மீனா முத்துக்கிட்ட எங்க முதல்ல மாலையை காப்பாத்துங்கன்னு சொல்ல உடனே முத்துவோ உடனடியா மாலையை எடுத்துட்டு அந்த வண்டியில மீனாவை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்பவே கரெக்டான நேரம் பார்த்து அங்க வந்த சிட்டியோட ஆளுங்க அவங்க எல்லாருமே ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் அந்த அரசியல்வாதி அவங்களோட அடையாளுங்க கிட்ட சொல்லி எப்படியாவது முத்துவை ஃபாலோ பண்ணுங்க, அவனுக்கு உண்மையாவே ஏதாவது பிரச்சனைனா அதுல உதவி செஞ்சுட்டு அந்த மாலையோட வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாலை விஷயத்துல என்ன கவுக்க யாரு நினைச்சாங்கன்றத நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அடியாட்கிட்ட சொல்லவே அந்த அடியாட்களுமே முத்துவை ஃபாலோ பண்ணி வந்ததுனால முத்து சண்டை போட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு முத்து மேல எந்த தப்பு இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சிட்டியோட ஆட்கள் கிட்ட அவங்களும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இந்த பிரச்சனைக்கு நடுவுல எப்படியோ முத்து காணாம போன 500 மாலையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாலையை சரியான நேரத்துல அந்த அரசியல்வாதி கிட்ட முத்து சரியான நேரத்துல கொண்டு போய் சேர்த்து அந்த அரசியல்வாதியோட நம்பிக்கையை வாங்குவாங்களா இல்லையான்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.